இந்த 1980 to 88 நடந்த ஈராக் வார்ல, ஈராக் வந்து நெறைய இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து பயங்கர டேமேஜ் ஆச்சு. ஸோ அப்ப வந்து இப்ப இருக்க கமேனி இருக்கார்ல, அயத்தொல்லா கமேனி. அவரு வந்து அப்போ அதிபரா இருந்தாரு. அவரு வந்து என்ன சொன்னாரு, நம்ம வந்து இந்த அணு ஆயுத இத வந்து நம்ம தொடரணும். ஏன்னா நம்ம வந்து நம்மள சுத்தி வந்து இவ்ளோ நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. நம்மள தற்காத்துக் கொள்றதுக்கு நம்ம அணு ஆயுதம் பண்ணணும்ன்றப்ப சொல்லியிருந்து, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப 2002ல வந்து என்ன ஆச்சுன்னா, ஈரான் வந்து அ அணு அணு ஆயுதம் ஒரு செய்ற அளவுக்கான யுரேனியம் செறிவூட்டல் பண்றதா வந்து ஒரு தகவல் வருது. தகவல வந்து லீக் பண்றது யாருன்னா, இஸ்லாமிய குடியரசு வந்தவுடனே அங்க எல்லாருமே ஒண்ணா தான் வந்து மன்னராட்சிய வந்து எதிர்த்து இது பண்ணாங்க. பட் அவங்க உள்ள வந்தவுடனே எல்லாருமே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட இருந்த இடதுசாரிகள், தாராளவாதிகள் எல்லாருமே ஒடுக்க ஆரம்பிச்சு எதிர்க்கட்சின்ற ஒரு கான்செப்ட்டே இல்லாம போயிடுச்சு. அங்க இருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே அ கிரஷ் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. அதுல அந்த எதிர்க்கட்சியில இருந்து வெளிய வந்த ஒரு ஆளு தான் வந்து இந்த நியூஸ வந்து அமெரிக்கால வந்து சொல்றாரு. 2002ல. ஈரான்ல இருந்து ஒரு எதிர்க்கட்சி ஒரு ஆள் வந்து சொல்றாரு இந்த மாரி, ஈரான்ல வந்து அணு ஆயுதம் வந்து ரகசியமா தயார் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்த அணு ஆயுத நிறுவனம் இருக்குல்ல, இந்த அட்டாமிக் ஐஇஏஇன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி. அவங்க கிட்ட வந்து சொல்லுது, நீங்க வந்து செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இவங்க வந்து அணு ஆயுதம் வந்து யூஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாரி சொல்லுது. அவங்க செக் பண்றாங்க. ஈரான் வந்து அணு ஆயுதம் யுரேனியம் செறிவூட்டல வந்து அதிகப்படுத்துறது வந்து தெரிய வருது. ஸோ இந்த பிரச்சனை வந்து 2002ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 2002ல ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2015 வரைக்கும் இது போது. ஈரான் வந்து சொல்லுது ஒரு கட்டத்தில சொல்லுது, "ஓகே நாங்க வந்து கம்மி பண்ணிக்கிறோம். நீங்க வந்து செக் பண்ணுங்க. நீங்க வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்க வந்து சொல்லுங்க. நாங்க கம்மி பண்ணிக்கிறோம்ன்னு" வந்து இந்த அமெரிக்கா கிட்டயும் சொல்லுது. இந்த அட்டாமிக் ஏஜென்சி கிட்டயும் சொல்லுது. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த ப்ராப்ளம். 2002ல இருந்து 2015 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 2015ல வந்து இவங்க வந்து ஜேசிபிஒய்ன்னு ஒண்ணு போடுறாங்க. அதாவது காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு, அதாவது இந்த ஈரான் வந்து அணு ஆயுதம் வந்து தயார் பண்ணுது. ஸோ அத வந்து நீங்க வந்து இனிமேல்ட்டு வந்து அந்த கம்மி செறிவூட்டல் தான் தயார் பண்ணணுன்ற மாரி ஒரு ஒப்பந்தம் ஓடுது 2015ல. 2015ல போய்க்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் மேல பொருளாதார தடை விதிச்சுட்டாங்க. 2000லிருந்து 15 வரைக்கும். எண்ணெய் பொருளாதார தடை. அவங்க வந்து எந்த நாட்டோடையும் வந்து இன்டராக்ஷன் பண்ண முடியாது. ஈரானுடைய வங்கிகள வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈரான் வந்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சது. அவங்களுடைய பணவீக்கம், அவங்களுடைய ரியால், அவங்களுடைய கரன்சி வந்து பயங்கரமா டிக்ளைன் ஆச்சு. எல்லாம் அடி வாங்குச்சு. ஒரு நாள் ஒரு ஆப்ஷன் இல்லாமனால இந்த ஜேசிபிஓஏல ஒப்பந்தத்தில போடுறாங்க. அமெரிக்காவும் இருந்துச்சு. பட் இது இங்க எங்க டர்னிங் பாயிண்ட் ஆச்சுன்னா, 2018ல வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வராரு. இந்த ஒப்பந்தத்த வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அதாவது ஈரான் வந்து அணு ஆயுதம் இந்த இதுவே தயாரிக்கவே கூடாது. கம்மி அளவிலே தயாரிக்கக் கூடாதுன்ற மாரி ஒரு சொல்றாரு. ஸ்டில் அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்ற மாரியும் ஒரு குற்றச்சாட்ட முன்வச்சு இந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 2018ல ஆரம்பிச்சது தான் இந்த இந்த வார்.